சிலுவைக்குரிய முதலாவது வார்த்தை குறித்து தான் நம்ம தியானிக்க வந்திருக்கிறோம். முதலாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசிங்க. ஒரு விஷயம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா மேஸ்தோதரிகிற தகப்பனே, இந்த நேரத்தில் அப்பா நீர் சிலுவை பாடுகளில் கூறிய ஏசப்பா வசனங்களை குறித்து நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். தகப்பனே அப்பா, நாங்கள் தியானிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் கர்த்ததாமே ஆசீர்வதிங்க. எங்களப்பா அந்த தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. சுய வெளிப்படாதபடி ஆவியானவர் தாமே வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் அப்பா நீங்கள் பேசுங்க ராஜாவே. இந்த வசனங்களை நீங்கள் எதற்காக சிலுவையில் கூறினீங்களோ அப்பா, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் அந்த வார்த்தைங்க நாங்கள் கீழ்ப்படியவும் கர்த்தர் எங்களை கிருபை செய்யுங்க. உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய முதலாவது வார்த்தை பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதனால் அந்த வார்த்தையை சொன்னார்? முதலாவது பார்த்தோன்னா அது தீர்க்க தரிசனத்தில் ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் நிறையாவே உரைக்கப்பட்டிருக்குது. அதில் இந்த தீர்க்க தரிசனமும் ஒன்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக வேண்டிக் கொள்வது தீர்க்க தரிசனத்தில் ஒன்று. அதை நம்ம எங்கே பார்க்கலாம்னா ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து வாசிங்க. இதில் இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதாவது பாவம் செஞ்சாரா? ஆனால் தீர்க்க தரிசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுவார்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எதனால் அப்படி சொல்லியிருக்குன்னா லூக்கா 23வது அதிகாரத்தில் 33வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையும் போது வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியுமாக அறைந்து நடுவில் தான் என்ன செஞ்சாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ குற்றவாளியாக தான் அங்கே அறையப்பட்டார். யாருடைய குற்றங்களுக்காக? நம்முடைய குற்றங்களுக்காக தான் அவர் அறையப்பட்டார். முதலாவது நம்முடைய அக்கிரமத்துக்காக தான் அவர் அக்கிரமக்காரராக எண்ணப்பட்டார்னு வேதம் நமக்கு சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது சொன்ன வார்த்தையே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. யாருக்காக அவர் பிதாவை வேண்டிக் கொள்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்தவர்களையும் அவரை குத்தினவர்களையும் அவரை காரி துப்பினவர்களையும் அவரை எவ்வளவோ வேதனைப்படுத்தினாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சவுக்கால் அடித்தாங்க. அவரை அந்த சிலுவையை சுமந்து செல்ல ஆணையிட்டாங்க. இப்படி நிறைய கொடுமைகளை செய்து அவங்கள சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சார்? அவர் ஒரு பாவம் அறியாத தேவன். ஆனால் அவருக்கு விரோதமாக எழும்பினவரை, அவருக்கு விரோதமாக தீங்கு நினைத்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ரெண்டாவதாவது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு அந்த காரியத்தில் அவர் பிரசங்கித்ததை நமக்கு முன்மாதிரியா செய்து காட்டினார். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அந்த கூறிய வார்த்தையின் மூலியமா அவர் பிரசங்கித்ததை, அதாவது அவர் போதகம் பண்ணினதோடு அவர் நிப்பாட்டலை. அந்த கடைசி தருவாயில் கூட நமக்கு முன்மாதிரியாக அதை செயல்படுத்தினார். நமக்கு விரோதமாக யாராவது குற்றம் செஞ்சால் நம்ம அவங்க மேலே கோபப்படுவோம், அவங்க மேலே வெறுப்பு வரும். நாளடைவில் அது ஒரு வைராக்கியம் மாதிரி அவங்க மேலே நம்ம அவங்கக்கிட்ட பேசாமல் கூட இருப்போம்ல. நிறைய பேர் அதை செய்வோம். நானே சில நேரங்களில் அதை செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அந்த கடைசி நேரத்தில் கூட என் பிள்ளைங்க அந்த தவறை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் நமக்கு முன்மாதிரியாக காட்டினார். அவருக்கு விரோதமாக எழும்பின ஒவ்வொருவருக்காகவும் பிதாவின் இடத்துல என்ன செய்கிறாரு? பரிந்து பேசுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அவருக்கு விரோதமாக எழும்பினவங்களை அவர் குற்றப்படுத்தலை, கோபப்படலை. அவங்களையும் மன்னிச்சு அவங்களையும் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வரணும்னு தான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்காக தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். அதை நமக்கு முன்மாதிரியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டியிருக்கிறாரு. அவர் பிரசங்கித்ததை நமக்கு முன்மாதிரியாக காட்டியிருக்கிறாரு. நம்முடைய சுயத்தினால கண்டிப்பாக நடக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூட நமக்கு என்ன செஞ்சார்? சாட்சியாக வாழ்ந்து காட்டினார். அவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? அந்த நேரத்தில் நாமளும் அவரை மாதிரி தான் இருக்கணும், அவரை மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். நம்முடைய சுயத்தினால கண்டிப்பாக முடியாது. யாரையுமே நமக்கு எவ்வளவோ கொடுமைகள் செஞ்சுருக்கலாம், ஏன் அவங்கள நம்ம லைஃப் லாங் மறக்கவே முடியாத அளவுக்கு நமக்கு வேதனைகள் படுத்தியிருக்கலாம்.
ஆனால் அவங்களுக்கு கூட நம்ம மன்னிக்க முடியும். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பலன் அன்பு இருக்கும்போது, அவர் நமக்கு சிலுவையில் சொல்லி கொடுத்ததை நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம குடும்பத்தையே ஆயத்தப்படுத்துவார். அவர் அதுக்காக தான் சிலுவையில் நமக்காக பலியானார். நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு அதை முன்மாதிரியாய் காட்டியிருக்கிறார். சிலுவையில் ஆண்டவர் அவ்வளவோ பாடுகள் மத்தியிலையும் முதல் வார்த்தையை மன்னிக்கணுங்கிறது தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்ன முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். நமக்கு விரோதமாக எழும்பினவங்களையும் நாம் மன்னிக்கணுங்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய விருப்பம். நாமளும் அவர் வழியில் சென்று அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம். கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம நல்ல வார்த்தையே அருமையான மகள் பேசியிருக்கிறாள். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இரண்டாவது வார்த்தையை, ஆமேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். ஆமேன். ஸ்தோத்திரம். ராணி பெரியம்மா வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்தில் கூட அடிமைக்கு தந்த நல்ல அந்த வார்த்தைக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆனால் என்ன பேசுகிறதுன்றே தெரியவில்லை என்று சொன்ன மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் அடிமை வாயோடு இருந்து பேசுவாராக. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் கண்மலை வெடிப்பதனில் சிலுவையின் நிழலிதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டோம். நான் கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் கண்மலை வெடிப்பதனில் சிலுவையின் மாநிழலில் புகலிடம் கண்டு கொண்டோம். அல்லேலூயா. சிலுவையின் அடியிலே தான் அவருடைய மகிமை என்ன செய்கிறாங்கன்னா கண்டு கொள்கிறோம். அந்த நேரம் எனக்கு கொடுத்த வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23:43 வாசிங்க. அல்லேலூயா. இயேசு கள்ள நினைவுக்கு அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ இன்னைக்கு என்னோட கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறாரு. ஆனால் அதுக்கு சாதாரணமாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் 2 கள்ளனும் அந்த இடத்துல இருந்தாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, 2 இடத்துல வாசிக்கும்போது ஏசுகிறாங்க. 2 பேருமே ஒரு இடத்துல நின்றுக்கிறாங்க. ஒரு இடத்துல உன்னையும் ரசித்துக்கொள்ளு, நீங்களும் ரசித்துக்கொள்ளுங்க. திடீர்னு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துனாக்கா ஒருத்தரை பார்த்து சொல்லுவான், சீக்கிரமாக செய்கிறத செய், நாங்களும் கஷ்டப்படுறோம், நீனும் கஷ்டப்படுறிய அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அந்த கள்ளன் சிலுவையில் அடிக்கப்படுற நேரத்தில் என்ன சொல்கிறான்னா, உன்னையும் ரசித்துக்கொள்ளு, எங்களையும் ரசித்துக்கொள்ளுன்றான். ஆனால் அதில் இன்னொருத்தர் சொல்கிறாரு, இன்னொரு கள்ளன் சொல்கிறான், நம்ம நிறைய பாவம் செய்திருக்கிறோம், நம்ம ஏற்கனவே இது தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனால் அவர் மரணத்துக்கு ஆக்கினையாக எதுவுமே செய்யலை. அவர் என்ன செய்கிறாரு, சிலுவையில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது, அப்போ இவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இன்றைக்கு என்னோட கூட நீ பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு. ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா ஆயத்தமாக இருக்கணும். சாதாரண யாருமே என்ன செய்ய முடியாது, பரலோகத்திற்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். மார்க்கு 10:26 படிங்க. அல்லேலூயா. யார் ரட்சிக்கப்படக்கூடிய, ஆனால் இது நமக்கு மனுஷரால் என்ன செய்ய முடியாது, கூடாது. எந்த மனுஷராலும் ரட்சிக்கிறதுக்கு நடத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் கர்த்தர் யார் யாரை முன்குறிச்சாரோ அவரை நடத்துறதுக்கு கர்த்தர் அதிசயமாக செய்து ஒவ்வொரு மனிதனையும் கொண்டு வர்றது பெரிய காரியம். இந்த இடத்துல நாமெல்லாம் வந்திருக்கிறோன்னா கர்த்தருடைய ரட்சிப்பு நமக்கு இருந்ததுனால தான் இந்த இடத்துல எல்லாருமே வந்திருக்கோம். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது, வர முடியாது. கர்த்தர் பெரியவர். அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு அரசன் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு குழந்தை இல்லை. அப்போ அவர் இந்த சோசியெல்லாம் பார்க்குறவங்கள பார்த்து கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு குழந்தைய வாங்கி நீ அதை நரபலி கொடுத்தா உனக்கு அடுத்தால குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன செய்கிறாரு, தண்டரை போட்டு எல்லா இடத்துலையும் போய், அப்போ ஒருத்தர் வீட்டில் 10 குழந்தைங்க. அல்லேலூயா. 10 குழந்தைங்க இருக்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ லாஸ்ட்டில் உள்ள குழந்தைய என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு கொடுத்துட்றாங்க, நரபலி கொடுக்கறதுக்கு லாஸ்ட்டு உள்ள குழந்தைய கொடுத்துட்றாங்க. அப்போ இந்த பையன்கிட்ட அரசர் கேட்குறாரு, அல்லேலூயா, உன் விருப்பம் என்னது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், ஒரு மூட்டை மண்ணு தாங்க அப்படின்றான். அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு மூட்டை மண்ணையும் கொடுத்த உடனே அவர் என்ன செய்கிறாரு, 4 வீடு கட்டுறான். அல்லேலூயா. அப்போ 4 வீடு கட்டின உடனே 4 வீடையும் கட்டிட்டு ஒரு வீட்டை நல்லா மிதி சவுட்டுன்னு சவுட்டி நல்லா உடச்சி போட்டுட்டான். அல்லேலூயா.
ரெண்டாவது வீட்டையும் அதே மாதிரி நல்லா சவுட்டு அதையும் உடச்சி போட்டுட்டான். ஹல்லேலூயா. மூணாவது வீட்டையும் அதே மாதிரி பண்ணி உடச்சி போட்டுட்டான். ஹல்லேலூயா. நாலாவது வீடு அழகாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ இவர் கேட்குறாரு அரசன், என்னப்பா 3 வீடு நீ இடித்து போட்டுட்டியே, இந்த வீடு ஏன் நீ இடிக்கலைன்னு கேட்கும்போது, முதல் வீடு என் தாய் தகப்பன். ஹல்லேலூயா. 10 பிள்ளைங்களை பெற்றாங்க, என்னை மட்டும் என்ன செய்துட்டாங்கன்னா டைம் ஆயிட்டு. ஹல்லேலூயா. என்னை மட்டும் இங்கே கொண்டு கொடுத்துட்டாங்களே, அதனால என் தாய் தகப்பனை நல்லா மிதித்து ஆசை தீர மிதிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறான். ஹல்லேலூயா. ரெண்டாவது என் சகோதரர், என் சொந்த பந்தங்கள், அவங்களாவது எனக்கு உதவி செய்வாங்கன்னு பார்த்தேன், அவங்களும் என்ன செய்யலை, எனக்கு உதவி செய்யலை. ஹல்லேலூயா. அதனால் ரெண்டாவது வீட்டையும் நல்லா மிதிச்சாச்சு. ஹல்லேலூயா. மூணாவது அரசர் நீர் நல்ல பதவியில் இருக்கிறவர், மக்களுடைய உயிரை பாதுகாக்கிற தேவன் நீர் அரசர். ஆனால் நீர் என்ன செய்வார், நீரும் எனக்கு இந்த உயிர் பிச்சை கொடுக்கறதுக்கு ஆயத்தமாகலை, அதனால் உம்மளையும் நான் சவுட்டிட்டேன் அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. நாலாவது வீடு அழகாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, இதை மட்டும் ஏன் நீ சவுட்டலைன்னு. அப்போ இவன் சொல்கிறான், இது இயேசு கிறிஸ்து கடவுள், அவர் என்னையை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் என்னை பாதுகாக்கிற தேவன், அவர் பாதுகாக்காட்டாலும் அவர் எனக்கு ஜீவன் தருவார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அரசர் நினைக்கிறாரு, இந்த பையனை பலி கொடுத்து இன்னொரு பையனை பெற்று அது அறிவாக இருக்குமா அறிவாக இல்லாமல் இருக்குமான்றதே தெரியலை. அதனால் என்ன செய்கிறேனாக்கா, இவனையும் நான் தத்தெடுத்துக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தத்தெடுத்த உடனே இந்த பையனை தத்தெடுத்து அவர் நல்ல, அப்போ தான் அந்த தவப்பு பெற்றோர்களை கூப்பிட்றாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூப்பிட்டு இந்த பையன் எப்படி நீங்கள் இப்படி வளர்த்தீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா அந்த பையன் சம்மந்தம் இல்லாமல் பேசுவான், எங்கள் வீட்டில் கூட இருக்க மாட்டான், எங்கேயாவது செபக்கூட்டம் நடக்குன்னா ஓடிடுவான், அந்த இடத்துல போய் இருப்பான், அதனால் நாங்கள் புறக்கணித்து தான் இவரை கொண்டு உங்ககிட்ட தந்திருக்கோம். ஹல்லேலூயா. ஆனால் அதே போல் கர்த்தருடைய கிருபை நம்மளை எப்படி யாரெல்லாம் தள்ளி போட்டாலும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, நம்மளை அப்படியே அணைச்சிக்கிறாரு. ஹல்லேலூயா. கஷ்டம்னு வரும்போது நம்மளை தூக்கி விடுறாரு. எந்த காரியமாக இருந்தாலும் சரி தான், எப்படியாப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தேற்ற வல்லவராக இருக்கிறார். அதனால் அப்போ அந்த சிலுவையில் அறையப்படும்போது கூட அவர் வேதனை தாங்க முடியாத வேதனை, ஹல்லேலூயா, தாங்க முடியாத வேதனையில் அவர் தொங்கி கொண்டிருக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம லேசாக ஒரு முள் குத்திட்டுனா கூட என்ன செய்வோம், காலை தூக்கிட்டு என்ன பண்ணுவோம், பக்கத்தில் இருந்தால் போட்டு அடிச்சிருவோம். பிள்ளைகள்னாலும் சரி தான், பார்த்து கூடல வரும்போது ஏதாவதுன்னா கேட்டுச்சுன்னா டப்புன்னு போட்டுருவோம் அடி. ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம இருக்கோம். ஆனால் நமக்காக பாடுபட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், கல்லன்னு சொல்கிறான். அவர் ஆனால் அவர் என்ன செய்யிருக்கிறான், கல்லன் ஆண்டவரை விசுவாசித்துட்டே இருந்திருக்கிறான், எல்லா காரியங்களும் பார்த்துட்டே இருக்கிறான். இவ்வளவு பாடுபட்டு யாரையும் அவர் தூசிக்கலை, யாரையும் நிந்திக்கலை, எதுவுமே செய்யலை. அப்படி இருக்கும்போது இவன் சொல்கிறான், அடியேன்னு நினைத்துக்கொள்ளும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, இன்றைக்கு கூட என்னோட பரதேசில் இருப்பாய். அப்போ அவர் அந்த நேரத்தில் நம்ம கூட இன்றைக்கி சொல்லுவோம், நான் பரவாயில்லப்பா, இன்றைக்கி பைபிள் வாசித்துட்டேன், இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டேன், இன்றைக்கி முடிச்சிட்டேன், அவள் பண்ணினாலோ பண்ணலையோ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும், இந்த நாள் நம்ம சரியாக பைபிள் வாசித்தோமா, நல்லா ஜெபம் பண்ணோமா, பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகிட்டு இருக்கிறது பெரிய கிருபை தான். அந்த நம்ம மகன் சொல்கிறது போல் நம்ம உயிருக்கு கேரண்டியே யாருமே கிடையாது, எப்போ போனாலும் ராஜ்யத்துக்கு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அந்த கல்லை என்ன செய்தான்னா லாஸ்ட் நேரத்துலையும் அவன் மீட்பை பரதேசியில் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறாருன்னா அவர் பெற்றுக்கொண்டார். ஆனால் நம்ம உலகத்தில் நிறைய காரியங்களில் இருந்து வளர்ந்து தான் நம்ம வர்றோம். ஆனாலும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும்னா அந்த காரியத்தில் நன்மை செய்வாராக. நேரம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். நல்ல அருமையாக இந்த வார்த்தைகளை கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. ஆண்டு நாம் மகிமை பெறட்டும். மூன்றாவது வார்த்தையாக, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லி சகோதரர் விமல் முன்பாக ஆண்டுடைய வார்த்தையை தியானம் செய்வார். கரங்களை தட்டி ஆண்டு நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஒரு விசை நாம் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா. இந்த சிலுவையில் அறைந்த நாளிலும் தகப்பனே, நீங்கள் பேசினதான 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம்.
2 வார்த்தைகளிலும் தேவனே நீர் வெளிப்பட்ட உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி. பேசின பிள்ளைகளோடு நீர் பேசின கிருபைக்காக உமக்கு நன்றி இயேசப்பா. இந்த நேரத்திலும் 3வது வார்த்தையாக ஆண்டவரே, அடியன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை குறித்து பேச நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சித்தம், உம்முடைய வார்த்தை அடியன் மூலமாக செயல்படட்டும். உம்முடைய சமூகத்திலே முழுதும் ஒப்படைக்கிறோம். ஆகிய இயேசு மூலம் சுபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனமும் 27ஆம் வசனத்தையும் வாசிங்கள். போதும். 25ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, இயேசுவின் சிலுவை அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு. அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு. அந்த அன்பாயிருந்த சீஷன் யார் என்று சொன்னால், இயேசுவின் நெருங்கின ஒரு சகோதரன், இயேசுவுக்கு கூடி பிறந்ததான ஒரு சகோதரன். அதுதான் அந்த வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும் பொழுது யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் இயேசுவுக்கு நெருங்கின ஒரு சகோதரனாய் இருந்த போதிலும் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டிருந்த நிலைமையில் இருப்பதனால நான் பார்க்க முடியும். ஏன்னா இயேசப்பா சிலுவையிலே அறைந்திருக்கிறதுனால தன்னுடைய பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கிறாரு? தன்னுடைய சகோதரன்ட்ட. நான் மரிச்சிட்டேன், இனி நீ தான் என்ன செய்யணும்? என் தாயை நீ பார்த்து கொள்ளணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய இடங்களை பார்ப்பதுண்டு. ஒரு பெற்றோர் மரிக்கிறாங்கன்னா என்ன செய்வாங்க? தன்னுடைய பொறுப்பை தன் பிள்ளைகிட்ட கொடுப்பாங்க. இனி நீ தான் அப்பாவை பார்த்துக்கிடணும், இல்லை இனி நீ தான் என்ன செய்யணும்? அம்மாவை பார்த்துக்கிடணும். அதே போல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இனி நீ தான் என்ன செய்யணும்? என்னுடைய தாயை என்ன செய்யணும்? பார்த்து கொள்ளணும். என்னால் சிலுவையிலேருந்து என்ன செய்ய முடியாது? இறங்கி வர முடியாது. என்னால் வேதனை என்ன செய்ய முடியாது? இந்த வேதனையிலேருந்து நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியாது? இறங்கி வர முடியாது. அப்படி தானே? ஏன்னா அவ்வளோ அவமானங்கள், எவ்வளவோ காயங்கள், எவ்வளோ துன்பம், எவ்வளவோ பாடுகள் எல்லாவற்றையும் பட்டு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இறங்கி வர முடியுமா? ஒரு மனுஷன் மரித்த பிறகு உயிரோடு வர முடியுமா? முடியாது. அதனால தான் அவர் தன்னுடைய மிக பெரியதான ஒரு பொறுப்பை என்ன செய்கிறார்? தன்னுடைய மகன், தன்னுடைய சகோதரனிடத்தில் ஒப்பு கொடுத்துறா. இனி நீ தான் என்ன செய்யணும்? தாயை பார்த்து கொள்ளணும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கறதான இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்க முடியும். அந்த ஒப்பு கொடுத்த நேரத்தில் தான் சொல்கிறாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன், பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றான். அல்லேலூயா. இந்த 3வது வார்த்தை ஏன் பெரிய வார்த்தை தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சகோதரனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது மிகப்பெரிய வார்த்தையை சொல்லுகிறது தான் இந்த 3வது வார்த்தை. நீங்கள் 7 வார்த்தையில் நீங்கள் பார்க்கும்போது 3வது வார்த்தை மட்டும்தான் பெரிய வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. 7 வார்த்தையிலையும் 3வது வார்த்தை மட்டும்தான் என்ன செய்யும்? பெரிய வார்த்தை இருக்கும். மற்ற எல்லா வார்த்தையிலும் பார்க்கும்போது சின்ன சின்னதாட்டு முடிஞ்சிடும். ஒரு கட்டுரையை நம்ம எழுதுகிறோம்னு சொன்னால் அது பெருசாக முதல்ல முன்னுரை எழுதுவோம், 2வது பார்க்கும்போது விவரித்து விளக்கமாக எழுதணும்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா என்ன செய்யணும்? ஒரு முடிவுரையை முட்டுரும். ஆனால் இந்த விளக்க உரையான இந்த 3வது வார்த்தை தன்னிடத்தில் இருந்த தன் பொறுப்பை என்ன செய்கிறான்? மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்குறான். இன்னைக்கு அநேக இடங்களில் நம்ம பார்க்கும் பொழுது அநேக மனிதர்கள் என்ன செய்கிறாங்க சொன்னால், வாழ்க்கையில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆண்டவரை நல்லா ஏற்றுக்கொள்கிறாங்க, ஆண்டவருக்காக ரட்சிக்கப்பட்டு வாழணும், ஆண்டவருக்காக வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி வாழ்கிறாங்க. ஆனால் பிரச்சனை வரும்போது, பாடு வரும்போது, உபத்திரம் வரும்போது, வேதனை வரும்போது என்ன செய்கிறாங்க? ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைகிறார்கள். அல்லேலூயா. பிரச்சனை வந்தன, பாடு வந்தன, துன்பம் வந்தன, நோய் வந்தன, வியாதி வந்தன, உபத்திரம் வந்தன, இந்த ஆண்டவரே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? உதறி தள்ளுறாங்க, ஆண்டவரை வெறுத்து தள்ளுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் பின்மாற்றம் அடையாமல்
பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது பின்மாற்றம் அடையாமல் ஆண்டவரை தேடி போங்க. ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களை தள்ளிவிட தேவன் அல்ல. அதான் வசனம் சொல்லுது, என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆண்டவர் புறம்பே தள்ள மாட்டார். எல்லாரையும் அவர் நேசித்து தான் பழக்கம் உள்ளவர். ஏன்னா மத்திய 5வது அதிகாரம் 44ஆம் வசனத்திலேருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், உங்களை சத்துருக்களை சிநேகங்களும் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக உங்களை அநியாயம் செய்வதற்காக ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எல்லாரையும் நேசித்தார், யாரையுமே புறம்ப தள்ளலை, யாரையுமே. ஏன்னா வேதத்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது, யோவான் 8வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்து முன்பாக நிறுத்தினாங்க. இவளை பாவம் செய்துட்டு இவளை கல்லெறிஞ்சு கொல்லுங்க, மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறான்னு சொல்லி இவளை கல்லெறிஞ்சு கொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கல்லெறிஞ்சு கொன்னாங்களா? இல்லை. என்ன செய்தார்? இனிப்போ நீ பாவம் செய்யாதே சொல்லி அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டார். அந்த ஸ்திரீயை நேசித்தார், அந்த ஸ்திரீனிடத்தில் அன்பை காட்டினார். இன்னைக்கு நம்மக்கிட்ட அந்த அன்பு இருக்கிறதா? இல்லை. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்கிறாங்க? பெற்றோர்களை வெறுத்து தள்ளுறாங்க, தாய் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனத்தை வாசித்து பார்க்கும் 1வது வசனமே சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அல்லேலூயா. பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். முதலாவது பெற்றோருக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னா, கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். நீ யாருக்கு கீழ்ப்படிஞ்ச இல்லையோ உன் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் இல்லை, நீ முதல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வந்தாதான் ரெண்டாவது என்ன செய்யணும்? தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். இன்னைக்கு அநேக பேர் இதை செய்கிறது இல்லை. பெற்றோருக்கு மட்டும் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறது இல்லை? கீழ்ப்படுகிறது இல்லை. இன்னைக்கு அநேக பிள்ளைகளாக இருக்கட்டும், அநேக வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், அநேக சகோதரர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு கல்யாணம் முடிந்த ஒரு மனிதனாக இருக்கட்டும், என்ன செய்கிறது? தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. ஏன்னா வசனம் சொல்லு, நம்ம இன்னைக்கு நடக்கிற நம்ம காலத்துக்கு பார்க்கும் பொழுது, குரங்குக்கு கையில் பூமாலை கொடுக்க மாட்டு என்ன செய்கிறது? வாலிபர் கையில் செல்லை கொடுத்துட்டா போதும், அது என்ன செய்யணும்? பிச்சு தூக்கி போட்டு எரிஞ்ச மாதிரி அப்படி பிச்சு பிச்சு ஆடிட்டே ஆடாங்க செல்லுக்குள்ள. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவேன், இல்லையா செல் எடுத்து நோண்டாதில்ல, நான் அதை தான் நோண்டுவேன். யாரையும் குறை சொல்லலப்பா, என் வாழ்க்கையில் நடந்த கதை தான். இன்னைக்கு நான் அப்படி இருந்துட்டு இருந்தவன் தான். 17 வயசு வரை வீட்டை விட்டு வெளியே போகாமல் இருந்தேன். 17 வயசுக்கு பிறகு என் இடத்துல வந்து எங்கள் அப்பா அம்மா கேட்டாங்க, நீ என்ன படிக்க போகிறேன்னு கேட்டாங்க. என் தம்பி என்ன திரும்ப சொன்னான், நான் காலேஜ் படிக்க போகிறேன். அவன் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், நான் காலேஜ் போயிடுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன சொன்னான், என்னை எங்கேயாவது கொண்டு போய் பைபிள் காலேஜில் தள்ளி விட்டுருங்க. என்னச்சு 17 வயசு வரை வெளியே போகாமல் இருந்தேன். ஆனால் நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எங்கேயாவது போய் பைபிள் காலேஜில் என்ன செய்துருங்க, என்னை தள்ளி விட்டுருங்க. 17 வயசுலேருந்து 24 வயசு வரை பைபிள் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன். படிக்கிறது சும்மா இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் 20 வயசு வரை ஏகப்பட்ட அவமானங்கள், ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டம், ஏகப்பட்ட அடி உத எல்லாமே வாங்கியிருக்கேன். 20 வயசில் கூட ஒரு ரூமுக்குள்ளே போட்டு என்னை அடித்தாங்க. அவ்வளோ உபத்திரம் பட்டேன். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனால ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடையவே இல்லை. ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும் என்கிற எண்ணம் தான் எனக்குள்ளே இருந்து தவிர ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடையவே இல்லை. 20 வயசு வரை எல்லாமே ஊழியத்தை நல்ல முறையில் ஊழியத்துக்காக படித்து ஊழியத்துக்காக செய்து கொண்டு இருந்தேன். அநேக உபவாசம் எடுத்து அநேக ஜெபித்த நாட்கள் உண்டு. அதே போல் 20வது வயசுலேருந்து 24வது வயசு வரை இங்கே தான் நார்வேலில் தான் தங்கி படித்தேன். நார்வேலில் இருக்கும்போது நார்வேலில் தான் படித்தேன்.
ஆனால் அதே நாட்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்தினவராக இருந்தார். என்கிட்ட இருக்கிற இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், எதிரியாக இருந்தாலும் நேசிக்க தான் செய்வேன். அல்லேலூயா. ஒரு சகோதரன் என்னை அடித்தாலும், என்னை அவன் யாசினாலும், என்னை திட்டினாலும், என்னை அவன் அடிச்சுட்டான், என்னை உதைத்து தள்ளினாலும், இல்லை என்ன இவ்வளோதான் அடி அடித்தாலும் நான் அவங்ககிட்ட தான் போய் சேருவேன், அவன்கிட்ட தான் போய் பேசுவேன். ஏன்னா இயேசுவின் இடத்துல இருந்த காரியம் எனக்குள்ளேயும் இருக்கணும். அதுதான் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்கள் எதிரிகளை நேசிங்க தான் ஆண்டவர் சொல்ல. வெறுத்து தள்ள சொல்லலை, எல்லாரையும் வெறுத்து தள்ள சொல்லலை. ஏன்னா நம்ம பார்க்கும் பொழுது அதில் எபேசியர் 6 அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நீ வாசித்து பார்க்கும்பொழுது அதில் 3ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. எபேசியர் 6 3வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அல்லேலூயா. பாருங்க, எபேசியர் 6வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியிலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் என்ன செய்வாயாக, நேசிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம முதலாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன சொன்னால், நம்ம பெற்றோர்களை நேசிக்க வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய காரியம், நான் என்ன செய்யணும்னு சொன்னால், என்னுடைய தாய் தகப்பனாரையும் நான் நேசிக்கணும். நான் மனைவி கல்யாணம் பண்ணியிருக்கிறதுனால என்னுடைய மனைவிக்கு இருக்கிற அம்மாவும் என்ன செய்யணும், நேசிக்க தான் செய்யணும். அல்லேலூயா. அதனால் நான் இவங்களை மட்டும்தான் நேசிப்பேன், எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் நான் நேசிப்பேன், அவங்கள நான் நேசிக்க மாட்டேன்னு சொல்லி நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அப்படி தானே? நான் யாரையும் குறை சொல்ல முடியாது. எல்லாரிடத்துலையும் என்ன செய்ய வேண்டும், அன்பு காட்ட தான் செய்ய வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது போல, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல கிருபனிடத்தில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 1:8. அல்லேலூயா. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. நம்ம என்ன செய்யக்கூடாது, போதகத்தை தள்ளிவிடக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தை என்ன செய்கிறது, விட்டு விலகக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தை பிடித்து கொண்டு அவருக்காய் வாழ்வோம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. சத்தமாக ஒரு சொல்வோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத பகுதி மத்தேயு 27:46. யாராவது ஒரு வாசிக்கலாம். இந்த வசனத்தில் பார்த்தோன்னா ஒரு கைவிடப்பட்ட அனுபவம். எதனால அவருக்கு ஒரு கைவிடப்பட்ட அனுபவம் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, யாரால் கைவிடப்பட்டார்? இதில் ஃபஸ்ட்டு பிதாவால் இவர் கைவிடப்பட்டிருக்கிறாரு. செகண்டு அவரோட சீஷர்கள். ஆனால் அவர் மெயினாக யாரால் கைவிடப்பட்டது அவர் ரொம்ப வேதனைப்பட்டார்னா, பிதாவால் கைவிடப்பட்டது அவர் ரொம்ப வேதனைப்பட்டார். ஏன் அவர் பிதாவால் கைவிடப்பட்டார்? சகல உலகத்தில் இப்போ இருக்கிற சந்ததி, இனி வரப்போகிற சந்ததி, கடந்த சந்ததி எல்லாரோட பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்படுறாரு. அந்த அறையப்பட்டு 6ஆம் மணி நேரத்தில் பிதாவோட முகம் அவருக்கு மறைக்கப்படுது. இப்படி மறைக்கப்படும் போது அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. பிதாவோட செல்ல பிள்ளையா இருக்கிறாரு. செல்ல பிள்ளையா இருக்கிறவர் அவங்க அப்பாவோட முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதுன்னு அவரால் தாங்க முடியலை. தாங்கி சொல்கிற வார்த்தை தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதில் அவர் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஏன் பிதா கைவிட போகிறாரு, நம்ம ஏன் சிலுவையில் அறையப்படுறோம், இது எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சும் ஏன் அந்த ட்ராக்ல போகிறாரு? இப்போ நமக்கு ஒரு இடத்துல போகிறோம், அந்த இடத்துல ஒரு நாய் இருக்குது, அந்த நாய் நம்மளை கடிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சால் நம்ம அந்த இடத்துல போவோமா? மோஸ்ட்லி யாரும் நம்ம போக மாட்டோம். தெரிஞ்சே நம்ம ஒரு சஃபரிங்கில் போக மாட்டோம். அவர் போகிறாரு. ஏன்னா அதுதான் பிதாவோட சித்தம்.
பிதாவோட சித்தத்தை தான் அவர் செய்யணும்னு அவர் விரும்புகிறாரு. ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து அவருக்கு முந்தின நாள் வந்து, அதாவது சிலுவையில் அவங்க பிடிச்சிட்டு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஜெபம் பண்ணும்போது கூட இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் சொல்லிட்டு வேண்டுதல் செய்கிறாரு. பிதா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணி வேண்டுதல் செய்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லிட்டு 3 நேரம் கேட்குறாரு. கடைசியில் வந்து அவர் பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அவர் விரும்பியும் பிதாவின் சித்தத்தான் செய்கிறாரு. நம்ம வந்து அநேக நேரங்களில் எப்படி இருக்கிறோம்? நம்ம மாம்சம் விரும்புகிறத செய்கிறோமா, இல்லைன்னா தேவன் விரும்புகிறத செய்கிறோமா? ஒரு சுய பரிசோதனை மாதிரி நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க. அநேக நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? மாம்சத்தின் சித்தம் செய்கிறோமா, பிதாவின் சித்தம் செய்கிறோமா? இப்படி நம்ம வந்து யோசிக்கும் போது அவர் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், இயேசு நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்கிறாரு. அந்த சஃபரிங்ஸ், அவரோட பெயின் வந்து நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெயின். ஏன்னா முந்தின நாள் வந்து அவர் வந்து நம்ம லூக்கால வாசிக்கும் போது, லூக்கா 22, 43, 44 வாசிங்களேன். லூக்கா 22, 43, 44. ஓகே, இதில் வந்து அவர் மிகுந்த வியாகுலத்தோடு ப்ரேயர் பண்ணுற நம்ம பார்க்குறோம். வியாகுலம் வந்து சடனாக ஒரு ஆளுக்கு வராது. வியாகுலம் வந்து எப்போ வரனா, ஒரு 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 சேடு, ஒரு துக்கம், இல்லைன்னா ஒரு சோகமான ஒரு காரியம், ஒரு கவலையான காரியம் ரொம்ப நாளாக இருந்தால் தான் அந்த டிப்ரெஷனுக்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு ஒரு சோகமாக ஆரம்பிக்கும், ஒரு துக்கமாக ஆரம்பிக்கும். இது வந்து சடனாக வியாகுலமாக மாறாது. அதுக்கு வந்து கொஞ்ச நாள் டைம் எடுக்கும். அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு லாங் ப்ராசஸ். அவருக்கு வந்து வியாகுலப்படுறாரு. அடுத்த நாள் நடக்க போகிற காரியம், பிதாவோட முகம் மறைக்கப்பட போது, இதெல்லாம் நினச்சி ரொம்ப வியாகுலப்பட்டு ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன ஆகுதுன்னா, அவரோட பிளட் வெசல்ஸ் எல்லாமே வெடிக்குது. பிளட் வெசல்ஸ் எல்லாமே வெடிச்சு, ஒரு சாதா நமக்கு எப்படி ரத்தம் வரும்? நமக்கு வந்து கையில் ஒரு அடிப்பட்டாலோ இல்லைன்னா ஏதாவது காயம் பட்டாலும் நமக்கு வந்து ரத்தம் வரும். ஆனால் அவர் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மன அழுத்தத்தினால அவருடைய ரத்த நாளங்கள் வெடிச்சு அவரோட வேர்வையில் வந்து ரத்தம் வெளிப்படுது. இது எல்லாமே வந்து அவருக்கு அந்த இதுலேயும் அவர் இதான் இப்படி தான் ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலையும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா நீங்கட்டும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் சொல்லிட்டு தான் அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. நம்ம சில காரியங்களில் வந்து அவர் பட்ட பாடம் வந்து நம்ம நினச்சி பார்க்குறதே இல்லை. நம்ம மாம்சம் விரும்புதை நம்ம செஞ்சிடறோம். அதில் வந்து நம்ம வந்து பரிசுத்த ஆவியான ஒரு துக்கப்படுத்துகிறோம். இது நான் வந்து எல்லாருக்குமே சொல்லலை, இயேசு கிறிஸ்துவ தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து உலக மனுஷனுக்கும் பாடுகள் வரும், உபத்திரம் வரும். ஆனால் அவனுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. நமக்கு நம்பிக்கை உண்டு, இயேசு கிறிஸ்துங்கிற நம்பிக்கை உண்டு. நம்ம மாம்சத்தை பிரியப்படுத்துகிறோமா இல்லை பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துகிறோமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம வந்து உதவி செய்கிறாரு. நம்ம எப்பெல்லாம் மாம்சத்தின் வழியில் நடக்கிறோமோ அப்போல்லாம் பரிசுத்த ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்துகிறோம். அவர் நமக்கு ஏன் இந்த மாதிரியை காமிக்கணும்? நம்மளும் எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும் மனுஷரால் கைவிடப்பட்ட அனுபவம் வந்தாலுமே, இப்போ இயேசு கிறிஸ்து அவரோட சீஷர்கள்லாம் வந்து கூட சேர்ந்துருந்து 3.5 வருஷம் அவர் கூட தான் இருந்திருக்காங்க. அவருக்கு ஒரு பிரச்சனை எல்லாரும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படி உபத்திரவங்கள் வரலாம். அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து என்னதான் நமக்கு ஒரு வேதனை இருந்தாலும் பிதாவின் சித்தத்துக்கு செய்வதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதுக்கு நம்ம யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா, அவர் பிதாவினால் கைவிடப்பட்டதுனால நம்ம பிதாவினால் கைவிடப்படாமல் இருக்கிறதுக்கு அவர் நம்ம ஹெல்ப் பண்ணுறாரு. எப்படின்னா, அவர் நம்மை போல் எல்லா விதத்துலையும் அவர் சோதிக்கப்பட்டதுனால என்ன பண்ணுறாருன்னா நமக்கு பலன் தர்றாரு. வர்ற சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு பலன் தர்றாரு. எனவே எல்லா சோதனைகளையும் நம்ம ஆண்டவருடைய பலத்தினால மேற்கொள்ள அவர்கிட்ட உதவி கேட்போம். அவரே நம்பி இருப்போம். அவரே நமக்கு நம்பிக்கை, அவரே நமக்கு கண்மலை. உங்கள் பலத்தில் உங்கள் சுயத்தில் நம்பிக்கை வைக்காதீங்க, அது அழிவுக்கு ஏதுவான பாதையில் கொண்டு போகும். தேவனையே நம்புங்க, அவரே நமக்கு பாதை. ஆமென். லார்ட் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் எல்லாரும் உற்சாகமாய். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக 5வது வார்த்தையாக ஸ்தோத்திரம். தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆமென். சோனியா தண்ணி குடிச்சிட்டு வந்தால் போதும், சரியா? ஆண்டவர் நாம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபட்ட போது பேசிய 7 வார்த்தைகளில் 5வது வார்த்தை தாகமாக இருக்கிறேன்.
யோவான் 19:28 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது அவருடைய தாகத்துக்கு கசப்பு கலந்த காடியை கொடுத்தாங்க. ஆனால் அவர் அதை குடிக்க மனதில்லாமல் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட தாகம் சரீர பிரகாரமாக ஏற்படுகிற தாகத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லலை, மாறாக அவருடைய தாகம் ஆத்ம தாகமாக இருந்தது. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிகளாகிய நம்மளை மீட்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்து அவருடைய ஜீவனை நமக்காக தந்தார். அவர் நம்மேல வைத்த தாகம் பெரியது. அடுத்தபடியாக யோவான் 4:8 உள்ள வசனங்களில் பார்த்தோன்னா, சமாரிய பெண்ணாகிய ஒரு ஸ்திரீட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாகத்துக்காக தண்ணீர் கேட்குறாங்க. அப்போ அந்த ஸ்திரீ சொல்கிறாங்க, நீர் யூதராக இருக்க சமாரிய பெண்ணாகிய என்கிட்ட தண்ணி கேட்குறது எப்படி அப்படின்னு. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, நீ ஆண்டவருடைய ஈவையும் நான் தண்ணி கேட்குறது யாருன்னு தெரிஞ்சா நீயே என்கிட்ட கேட்டிருப்பா, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா சொல்கிறாங்க, நீ கொடுக்குற தண்ணி உலக பிரகாரமாக குடிக்கிற தண்ணி, அது குடித்தாலும் தாகம் ஏற்படும். ஆனால் நான் கொடுக்குற தண்ணி நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்குது. அது நம்ம ஆத்மாவில் ஏற்பட நித்திய ஜீவ நீரூற்று. நம்ம எப்படி ஆண்டோடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னா, நல்ல கனி கொடுக்குற வாழ்க்கை வாழ்வதன் மூலம் நம்ம ஆண்டோடைய தாகத்தை தீர்க்க வேண்டும். நல்ல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது சுவிசேஷம் சொல்ல வேணும். ஜெபிக்கிறதுல நம்ம தாகமாக இருக்கணும். வேத வசனம் வாசிக்கிறதுல நமக்கு தாகமாக இருக்கணும். மானானது நீரோடைய வாஞ்சிப்பது போல நம்முடைய ஆத்மாவும் கர்த்தரை நோக்கி வாஞ்சையாக இருக்கணும். கேட்ட வார்த்தைகளின்படி நம்மளும் ஆண்டுடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டோட நாமம் மகிமைப்படட்டும். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நல்லா பேசின ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டோட நாமம் மகிமைப்படட்டும். அடுத்தபடியாக 6வது வார்த்தையாக முடிந்தது என்று சொல்லி ஸ்தோத்திரம். ஆமென். சகோதரி ஜெனிட்டா அவர்கள் முன்பாக ஆண்டோடைய வார்த்தை தியானம் செய்வார். கரங்களை தட்டி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். உற்சாகப்படுத்தும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 6ஆம் வார்த்தையாகிய முடிந்தது என்ற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு காடியை வாங்கின பிறகு முடிந்தது என்ற வார்த்தையை சொல்லுகிறார். இந்த முடிந்தது என்ற வார்த்தையை வைத்து நம்ம பார்ப்போம்னா, இயேசு எதை முடித்தார் அப்படி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது எதை முடித்தார் என்றார், சங்கீதம் 40:7. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. முதலாவது எதை முடித்தார் என்றார், அவரை குறித்து வேத வாக்கியத்தின் மூலமாய் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவரை பற்றி சொல்லியிருக்கிறது என்றால் நமக்கு எல்லாமே தெரியும். முதலாவது, அவர் தெய்வமாகிய கர்த்தர் இந்த பூமியில் ஒரு மனுஷனாக இறங்கி வர வேண்டும். அது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது என்னென்னா, ஒரு பாவ நிவாரண பலியாக, ஒரு குற்ற நிவாரண பலியாக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அது இரண்டாவதான தீர்க்க தரிசனங்களாக இருக்கிறது. ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது போல சிலுவையில் அவர் எப்படி எப்படி பாடுபட வேண்டும், எப்படி எப்படி இந்த ஜனங்களுக்காக மரிக்க வேண்டும் என்று ஒரு தீர்க்க தரிசனமாகவே ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர் என்ன பண்ணார்னா நிறைவேற்றும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். மூன்றாவது, லூக்கா சுவிசேஷம் 1:33. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கும் முடிவுறாது. அவர் மூன்றாவது என்னன்னா, யாக்கோபின் குடும்பத்தாரை அவர் முழுவதுமாக அரசாள வேண்டும், அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு நாளும் முடிவுறாது. இது எல்லாமே அவரை குறித்ததான சொன்ன தீர்க்க தரிசனங்களாக இருக்கின்றன. இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேற்றி முடிக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். இரண்டாவது பார்ப்போம் என்றால், எதை செய்து முடித்தார் என்றால், யோவான் 4:34 பிதாவினுடைய சித்தத்தையும் அவருடைய கிரியையும் நிறைவேற்றி முடித்தார். வாசிங்கள்.
இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. இரண்டாவது, அவர் எதை செய்து முடித்தார் என்றால், பிதாவினுடைய சித்தத்தை முழுவதுமாய் செய்து முடித்தார். அதுவும் அல்லாமல் அவருடைய கிரியைகளையும் செய்து முடித்தார். எப்படி என்றால், அவர் ஊழியம் செய்த நாட்களில் ஒவ்வொரு காரியமாக பிதாவினுடைய சித்தத்தை கேட்டுதான் செய்தார். ரெண்டாவது என்னன்னா, அவருடைய கிரியைகளையும் அவர் செய்து முடித்தார். ஒரு வசனத்தில் சொல்லியிருக்குது, நீங்கள் என்னை விசுவாசிக்காட்டால் கூட என் கிரியைகளின் மித்தமாவது என்னை விசுவாசியுங்கள் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது, பிதாவினுடைய சித்தத்தையும் அவருடைய கிரியைகளையும் இயேசு என்ன பண்ணார்னா செய்து முடித்தார். மூன்றாவது எதை செய்து முடித்தார் என்றால், எபேசியர் 2:13-19, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபிமமானீர்கள். எப்படியெனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகி நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அப்படியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றுக்கொண்டோம். இதில் மூன்றாவது அவர் என்ன செய்து முடித்தார் என்றால், இந்த வேத வசனத்தில் ஒரு இரண்டு பகைஞரை சமாதானப்படுத்துகிற ஒரு காரியத்தை நாம் இதில் பார்க்கிறோம். அவர் என்ன சமாதானப்படுத்தினார் என்றால், ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் செய்யக்கூடாத பாவத்தை தேவனுக்கு விரோதமாக செய்து தேவன் சொன்னது என்னன்னா, அந்த பழத்தை புசிக்கக்கூடாது என்று சொன்னார். அவர்கள் அதை மீறி அந்த பழத்தை புசித்து தேவனுக்கு விரோதமாக அவர்கள் பாவம் செய்து அந்த நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆதியாகமும் 3:15 சொல்லியிருக்குது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் குதிங்காலை நசுக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். இந்த பகை தான் ஏதேன் தோட்டத்தில் உண்டாகின இந்த பகையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் இரு தரத்தாரையும் பிரிந்திருந்த இரு தரத்தாரையும் ஒரே ஆளாக மாற்றி ஒரே மனமாய் மாற்றி நடுசுவராகிய பிரிவினை என்கிற நடுசுவரை தகர்த்து அவர் அங்கே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி வைக்கிறவராய் இருந்தார். அங்கே ஒரு சமாதானத்தை செய்து முடித்தார். இப்படி இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டு தான் அந்த கடைசியாக அந்த வார்த்தை சொல்லுது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகுதான் முடிந்தது என்ற வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. நல்ல அருமையாக ஆண்டுடைய வார்த்தையை கொடுத்தார்கள். கரங்களை தட்டி ஒரு தடவை கூட உற்சாகப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டோடு நாம் மகிமைப்படுவதாக. 7வது வார்த்தையாக, பிதாவே உம் கைகளில் ஆவியை ஒப்படைக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம் என்று சொல்லி சகோதரி ஜெனிஃபர், ஆமென், வெரி குட், ஆண்டுடைய வார்த்தையை தியானம் பண்ணுவா. கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்க. முதல் முறையாக ஆண்டுடைய வார்த்தையை பேச போகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஏசப்பா சிலுவையில் அடித்ததுக்கப்புறமா பேசின கடைசி வார்த்தையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை பற்றி தான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:46 அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இயேசு சொல்கிறாரு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னார். அப்போ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையுமே ஏசப்பா பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து தான் அதை செஞ்சாங்க. அவங்க உயிரை விடும்போது கூட பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து தான் செஞ்சாங்க. அதே போல் தான் நம்மளும் எந்த ஒரு விஷயத்த பண்ணினாலுமே ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம சொல்லணும். ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுக்கணும். அப்போ முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 10:17-18, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார். அதாவது இப்போ
சொன்னது மாதிரி தான் நம்ம வந்து எந்த விஷயத்த பண்ணாலும் பிதாவினிடத்தில் இந்த ஏசப்பா கிட்ட சொல்லி தான் நம்ம பண்ணணும். அதே போல் ஏசப்பா வந்து பிதாவினிடத்தில் சொல்லி தான் எல்லாமே அவங்கக்கிட்ட ஒப்பு கொடுத்து தான் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணியிருக்காங்க. அதனால தான் பிதா வந்து ஏசப்பா கிட்ட அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. 18வது வசனம் வந்து, ஒருவன் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நான் அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு, இந்த கட்டளையை நான் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். அதாவது அந்த அதிகாரத்தை கூட பிதாவினிடத்திலிருந்து தான் ஏசப்பா பெற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்குறது அதுதான், பிதாவினிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டிருக்காங்க. அதாவது சிலுவையில் வந்து ஏசப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் தான் அந்த அடியும் தாங்கி எல்லாத்தையுமே தாங்கி நமக்காக தான் ஏசப்பா வந்து அந்த சிலுவையில் தொங்கியிருக்காரு. அதாவது நம்மளை பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கும் நம்ம வந்து ஆத்மாவை இழந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக தான் ஏசப்பா வந்து மரிச்சிருக்காங்க. எல்லா கொடூரத்தையும் அனுபவித்து மரிச்சிருக்காங்க. சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சிருக்காங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 38வது வசனமும் 39வது வசனம் சொல்லு, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். அதாவது நம்மளோட பாவத்தை கொண்டுட்டு நம்ம ஏசப்பா பின்னாடி போனோம்னா நம்மளால் போக முடியாது. அவரோட வழிகளிலையும் ஏசப்பாவோட வழியில் நம்ம நடந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதனால தான் ஏசப்பா இவ்வளோ துக்கங்களையும் துயரங்களையும் அனுபவித்து நமக்காக வந்து உயிரிழந்திருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இடத்துலையுமே ஏசப்பா வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பிரசங்கிக்கும் போதும் இப்போ நம்மளை வந்து மக்களை ரட்சிப்புகளை நடத்தும் போதும் கூட அவங்களுக்கு ஏசப்பாவுக்கு வந்து எதிர்ப்பு தான் வந்துச்சு. அந்த எதிர்ப்பு வந்து பிதாவினிடத்தில் அப்போதும் கூட பிதாவினிடத்தில் எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் எப்போவுமே ஏசப்பா வந்து பிதாவினிடத்தில் சஞ்சரித்து கொண்டே தான் இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ பாடுகள்னாலும் பிதாவினிடத்தில் இருந்த அன்பு வந்து ஏசப்பாவுக்கு குறையலை. அதே போல் நம்மளும் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லி அந்த ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த உலகத்தாரை போல் இல்லாமல் பிதாவினிடத்தில் கேட்டு தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணாங்க. பிதாவினிடத்தில் தான் எப்போவுமே சஞ்சரித்து கொண்டு சின்ன சஞ்சலம் கூட இல்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என்ன ஏசப்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம் வருதே அப்படின்னு சொல்லி நம்ம கூட அந்த இடத்துல வந்து நழுவிடுவோம். ஆனால் ஏசப்பா வந்து அப்படி பண்ணலை. இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகும் பிதாவினிடத்தில் ரொம்ப வந்து அன்பாக இருந்தாங்க. எபேசியர் 4:17 வந்து, மற்ற புறஜாதிகளை தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் இனி நடக்காமல் இருங்கள் அப்படின்னு. அதாவது இந்த உலகத்தில் நம்ம பிறந்து இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ளபடி நடக்காமல் கர்த்தரோட வார்த்தையை கேட்டு கர்த்தரை பின்பற்றி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஏசப்பா சொல்லியிருக்காங்க 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். அதாவது நம்ம வந்து இங்கே வந்து நமக்கு எவ்வளோ வீடு எவ்வளோ சொத்து இருந்தாலும் இதை வந்து நம்ம இங்கே விட்டுட்டு போயிடுவோம். கைவேலை இல்லாத வீடு அங்கே கட்டுறதுக்காக தான் ஏசப்பா சிலுவையில் மரிச்சு போனாங்க. அதனால எவ்வளோ சொத்து எவ்வளோ இது இருந்தாலும் நம்ம அதை இங்கே விட்டுட்டு தான் போனோம். அதனால தான் கர்த்தர் நமக்காக வந்து சிலுவையில் இவ்வளோ பாடுகளை அனுபவித்து இறந்துருக்காங்க. அதனால நம்மளும் ஏசப்பாவோட சிறிதளவு கூட அன்பு குறையாமல் ஏசப்பாவோட எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ துக்கம் வந்தாலும் எவ்வளோ துயரம் வந்தாலும் கர்த்தரோட வந்து எப்போவுமே நம்ம ஐக்கியமாக இருக்கணும். எப்போவுமே சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து நழுவி போகாத அளவுக்கு கர்த்தரோடு இருப்போன்னு சொல்கிறேன். இந்த வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.